ஹாய், வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சென்னை ரயில் மியூசியம்க்கு வந்திருக்கோம். சென்னை ரயில் மியூசியம் பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஆனால் அது எதுக்கு இருக்குன்னே தெரியல. அங்கே எந்த பஸ்ஸுமே நிற்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு வாங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம மியூசியம்க்கு போகலாம். சென்னை ரயில் மியூசியம்க்கு வந்துட்டோம். இங்கே டியூஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் தான் இந்த ரயில் மியூசியம் ஃபங்க்ஷன் ஆகும். மண்டே ஹாலிடே. நாங்கள் 9:30க்கே வந்துட்டோம். 10 o'clock தான் ஓப்பனிங்னு சொன்னாங்க. அங்கே ப்ளூ கலரில் ஒரு இன்ஜின் மாதிரி இருக்குல்ல, அதுதான் டிக்கெட் கவுண்டர். அங்கே தான் நம்ம போய் டிக்கெட் வாங்க போகிறோம். A few moments later. 10 o'clock ஆச்சு. கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. இதில் ஒரு பர்சனுக்கு 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் நம்ம டாய் ட்ரெயின் ஃப்ரீயாக போய்க்கலாம். இதுதான் மியூசியமோட லே அவுட். டோட்டலாக 24 places இருக்குது இங்கே விசிட் பண்ணுறதுக்கு. நம்ம ஒன்றா போய் விசிட் பண்ணலாம், வாங்க. நம்ம மியூசியம்குள்ளே வந்துட்டோம். இங்கே 2 சைடு இருக்குது. நம்ம எந்த சைடு வேணாலும் போகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் மோட்டார் கோச்சுன்னு ஒரு இன்ஜின் நிற்கிது. அப்படியே வாங்க, உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே ரைட் சைடில் ஸ்டெப்ஸ் இருக்குது, வாங்க உள்ளே போகலாம். வாங்க மெதுவாக ஒரு ஸ்டெப்பாக ஏறி உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ட்ரெயினில் இருக்குமோ அதே மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. சீட்டிங்ஸ் எல்லாமே பார்க்கவே நல்லா இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போய் என்னன்ட்டு போய் பார்க்கலாம். இது எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் ட்ரெய்லர் கோச். இது எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1965 கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே QR கோடு இருக்குது. நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த ட்ரெயின் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். லெஃப்ட் சைட் பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்னென்னன்ட்டு ஒன்றுமே கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் அந்த போர்டில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது த பேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச் நீலகிரி மவுண்டன் ரயில்வே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா திருச்சியில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதோட பாடி வுட்டில் மேக் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க போய் பார்க்கலாம்.
சீட்டிங் பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்குது. நல்லா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கள்ல. ஸோ இதுதான் வந்து அதோட ட்ராக்கு. நடுவில் பாருங்கள் அந்த பல்லு மாதிரி இருக்குல்ல. ஸோ அதில் தான் வந்து ட்ரெயின் வந்து போகும். நெக்ஸ்ட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயின். லோக்கல் ட்ரெயின் மாதிரியே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் லோக்கல் ட்ரெயின், அதுக்குள்ளே தான் நான் உட்காந்துட்ருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இது ரயில்வே கேட் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் மாதிரி போகுது. ஐ திங்க் இது வந்து டாய் ட்ரெயினோட ட்ராக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து ஒரு இன்ஜின் நிற்குது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரோ கேஜ் டீசல் லோக்கோமோட்டிவ். இது வந்து 1976 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் மொத்தம் 6 சிலிண்டர்ஸ் இருக்காமா. வாங்க நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நேரோ கேஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச். நெக்ஸ்ட் இந்த சைட் போகலாம். ஸோ இந்த இன்ஜின் நேம் வந்து என்னென்னா பி கிளாஸ் லோக்கோமோட்டிவ். இது வந்து எப்போ வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா 1917 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்க்கவே அழகாக குட்டியாக இருக்குல்ல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு வந்து நம்ம போகலாம். நெக்ஸ்ட் இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ரிலீஃப் மெடிக்கல் வேன். இது வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1997 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் க்ரெயின். இது வந்து எப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1887 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து ஒரு இன்ஜின் வந்து நிற்குது. அது வந்து என்ன நேம்னா வாங்க அந்த சைடு போய் பார்க்கலாம். இது வந்து ஓவர்ஹெட் எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் கார். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ட்ரெயின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அங்கே தான் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். இந்த ட்ரெயினோட நேம் என்னன்னு தெரியல. நம்ம ஃப்ரண்ட் சைட் போய் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெயினோட நேம் வந்து ரெயில் பஸ். இது வந்து எப்போ வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா 1967 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம முன்னாடி போய் அதோட வியூ பார்க்கலாம் வாங்க.
ஸோ இதுக்கு முன்னாடியே இன்னொரு ட்ரெயின் வந்து நிற்கிது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெயின் நேம் வந்து என்னன்னு தெரியல, ஆனால் அதில் வந்து YDM அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1954 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெயின் இருக்குது, இதோட நேம் தெரியல, பட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரெயின் பாருங்கள், சவுண்டெல்லாம் போடுது. ஐ திங்க் போகும்போது இந்த மாதிரி தான் சவுண்ட் போடும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகலாம்? ஸோ லெஃப்ட் சைடு எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இங்கே எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து ஐ திங்க் அந்த ட்ரெயினில் இருக்கிற பார்ட்ஸ் அதை வச்சு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே லைனாக வச்சுருக்காங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பார்க்கவே. ஸோ இந்த ட்ரெயின் வந்து சவுண்டு போட்டுச்சுல, இந்த ட்ரெயினோட நேம் வந்து என்னென்னா MG ஸ்ட்ரீம் லோக்கோமோட்டிவ். இது வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1909 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினை பற்றி கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க.